கைதட்டி பாடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி கூறிடுவோம். ஒன்று கூடுவோம், சேர்ந்து பாடுவோம், மகிமைப்படுத்திடுவோம். கைதட்டி பாடுவோம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி கூறிடுவோம். ஒன்று கூடுவோம், சேர்ந்து பாடுவோம், மகிமைப்படுத்திடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்கி அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அருமையாக எழுதுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா? அந்தகாரத்தில் இருந்தமா,
கடவுள்னா யாருன்னு தெரியாமல் இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், மூட பழக்கத்துக்கு அடிமையானோம். தேவன் யார் என்று தெரியாமல் நம்மளா உண்டு பண்ணி அவைகளின் பின்னாடி இதுதான் தெய்வம், தவத்திரு அது இதுன்னு சொல்லி அப்படி ஓடிக்கொண்டு இருந்தோம். இப்படி இருந்த அந்தகாரத்தில் இருந்த பாதாளத்துக்குள் இருந்த நம்மளை ஒரு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தேவன் நம்மளை மீட்டு கொண்டு வந்தாரா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை? இன்றைக்கி உலகம் பூரா அந்தகாரம் சூழ்ந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், சண்டைகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கொடிய கொள்ளை நோயாகிய கொரோனா வந்து ஒரு அந்தகாரத்தை அப்படியே பூமி முழுவதும் மூடிச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படி அந்தகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சாதாரண வெளிச்சம் இல்லை, ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வருவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை இரத்தம் சிந்தி விலை கொடுத்து வாங்கி நம்மளை தெரிந்திருக்கிறார். மகனே மகளே, நீ இதுவரை எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இப்போ வெளிச்சம் வச்சிருக்கிறேன், பகல் வச்சிருக்கிறேன், நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் பகலுக்குரியவர்களாக இருங்கன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் செங்கடலில் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது பின்னாடி பார்வோனுடைய எகிப்தியனுடைய இராணுவம் துரத்துது. 2 பேருக்கும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, ஒரு 500 அடி வித்தியாசம். முன்னாடி போகிற இஸ்ரவேலருக்கு அந்த இரவு பகலாக இருந்துச்சான், வெளிச்சமாக இருந்துச்சான். ஆனால் எகிப்தியருக்கோ அது அந்தகாரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒரே இடத்துக்குள்ளே ஒரு 500 அடிக்குள்ளே வித்தியாசம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதிலேருந்து நம்ம என்ன தெரிகிறோன்னா, கர்த்தரை நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஆண்டவர் இரவை பகலாக்கிடுவாராம், அந்தகாரத்தை மாற்றிடுவாராம். தேவனை நம்பாமல் முரட்டாட்டமாக குருட்டாட்டமாக வாழ்கிற மனிதர்களுக்குத்தான் அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் நான் எப்படி சமாளிப்பேன், எப்படி நடக்க போகிறேன், பல கடன் நெருக்கடி, பண தேவைகள், பல பிரச்சனைகளை சந்திக்கணும், அந்தகாரமாக இருக்குது, எதை பார்த்தாலும் தோல்வி, வருகிற வார்த்தையில் நம்பிக்கையற்றதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் இரவுக்கோ இருளுக்கோ உரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்ட தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கு 5ஆம் அதிகாரம் 4:5 நாம் இரவுக்கோ அந்தகாரத்துக்கோ உரியவர்கள் அல்ல, ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை சுற்றி சூழ்ந்திருக்கிற வேண்டாத போராட்டங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், ஒருமனத்தை கெடுத்து சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள், இவைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி இந்த மாதம் நம்மளை ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதம் செய்து ஒளியினிடத்துக்கு அவர் அழைத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 45:8 எடுத்து நாம் வாசித்து பார்த்தால், அங்கு வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன். நீங்கள் அந்தகாரத்திலேருந்து மீண்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், உங்களுக்கு ஒரு புதையல், உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வருமானம், உங்களுக்கு ஒரு நன்மை, உங்களுக்கு ஒரு ஜீவன் பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுக்கு தாங்க நம்மளை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தாரா. ஆகவே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை அந்தகாரமோ இரவோ இருளோ அடிமைப்படுத்தாதபடி நாங்கள் ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வழி நடத்தப்பட அனுதினமும் இந்த மாதம் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே எங்களை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும், என் வாழ்க்கையை நடத்தும், என் வருமானத்தை நடத்தும் என்று நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும்
கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீர். இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து ஆண்டவரே, அந்தகாரத்திலிருந்து மரண ஆக்கினைக்குள்ளாயிரி பலவிதமான கண்ணிலே அகப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு உயர்த்தி தப்புவித்து இந்த மாதம் அவர்களை அற்புதமாய் நடத்தும், குடும்பத்தை நடத்தும், வருமானத்தை நடத்தும், தொழிலை நடத்தும், ஊழிய பாதையில் நடத்தும். கர்த்தருடைய வெளிச்சமும் கிருபையும் அவர்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.